எனக்கு சடனாக உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரு தடிப்புகள் உண்டாயிருச்சு அப்படின்னா அந்த நிலையில் நீங்கள் நல்லெண்ணெய் அது கூட வந்து சுண்ணாம்பு சேர்ந்த தண்ணி, அதாவது நம்ம நார்மலாக வந்து வெத்தலைக்கு போடக்கூடிய ஒரு சுண்ணாம்பு, இந்த சுண்ணாம்பு வந்து கொஞ்சம் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு தயிர் மாதிரியான ஒரு மோர் தெளிவில் வந்து இருக்கும். அதை நம்ம உடம்பு ஃபுல்லாக நல்லா பூசிட்டு அது கொஞ்சமாக வந்து உலர்ந்த பிறகு கசகசா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணியில் சேர்த்து அரைச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான வெந்நீரில் வந்து குளிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம குளிக்கும்போது உடனடியாக நமக்கு அந்த தோலில் உண்டாகக்கூடிய தடிப்புகள் வந்து அப்போதைக்கு வந்து சரியாயிடும். பட் இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு வீட்டில இருந்தே நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நிரந்தரமாக இதை சரி செய்யணும் அப்படின்னா குடலை சுத்தம் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். அது கூட நம்ம கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளும் மருந்து முறைகளும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சுவாச பயிற்சிகள், ஸோ கூடுதலாக வந்து நம்ம ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துகிட்டு தியான பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி முறைகளை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸோ தோலில் உண்டாகக்கூடிய தடிப்பு, அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நிரந்தரமாக வந்து விடுபடலாம்.